ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேட்ச் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு 6 வண்டி எடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இந்த 6 வண்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வண்டி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தான் வந்துச்சு. அந்த ஸ்கோடா ஃபேபியா ஒன்று, இந்த ஏ ஸ்டார் ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த 2 வண்டி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தான் வந்துச்சு. ஸோ இது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி என்னென்ன பிராண்டில் இருக்குன்றதையும் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி, 3 சிலிண்டர் என்ஜினு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து நல்லாயிருக்கும், 20 வரைக்கும் கொடுக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி செவர்லெட் ஸ்பார்க்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி, 2010. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நமக்கு போட்டு கொடுத்து, எல்பிஜி அண்ட் பெட்ரோல் இந்த வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷத்துக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. 1,35,000 வருது. ஸோ வண்டி நல்லா சிங்கிள் ஓனர் வண்டி, நல்லா அருமையான கண்டிஷனில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i10 2008 மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி வந்து 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். டயர் பாயிண்ட் முதற்கொண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது. ஸோ i10 வந்து நல்ல மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்க வண்டி தான். ஸோ நம்மள்ட்ட ஏற்கனவே 2-3 வண்டி இருந்துச்சு, எல்லாமே சோல்ட் அவுட்டு. இந்த வண்டி இருக்குது இப்போ. ஸோ இந்த வண்டியோட இப்போ காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருதுங்க. 2008 மாடலு, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி. ஸோ அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது ஃபியட் புண்டோ டீசல் வண்டி, மல்டி ஜெட் என்ஜின் வந்துடும். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக 20 கொடுக்கும். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸு 5 வருஷத்துக்கு போட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,45,000 கேட்குறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 1,45,000 கேட்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஸ்டார். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியர், 2010-12 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. 2012 ஃபஸ்ட்டு எஃப்சி உங்களுக்கு 27 தான் வரும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கியர், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, லெதர் சீட்டு, ஆண்ட்ராய்ட் செட்டு எல்லாமே இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக்கில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எடுத்து அனுப்புவாங்க. இப்போ நம்ம எல்லா வண்டியும் பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வீடியோவில் காமிக்க முடியறதில்ல. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1,65,000 ஆட்டோமேட்டிக் கியருங்க. ஓட்டி பழகிறதுக்கும் ஃபேமிலி யூஸ்க்கும் சூப்பர் வண்டி. அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது ஜென் எஸ்டிலோ. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2008 மாடலு, உங்களுக்கு 1,35,000 வருது. 5 வருஷம் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல், பியூர் பெட்ரோல் வண்டி, 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. பாடி லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த 6 வண்டியும். ஸோ அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குன்றது மேலாப்பில் பார்த்துடலாம் வாங்க. ஃபோர்டு ஃபியஸ்டா டீசல் வண்டிங்க. இந்த வண்டி 2006 மாடல், எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸு 1,25,000 வருது. டாடா ஸ்மோ கிராண்டு, ஒரு 8 சீட்டர் வண்டி, டீசலு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே போட்டு கொடுக்குறதா இருந்தால் சார்ஜஸ் பண்ணுவாங்க, 20,000 செலவாகும். ஸோ இருக்கிற கண்டிஷனுக்கு வண்டி எடுக்கிறது 1,40,000 எடுத்துக்கலாங்க. 1,40,000 ஒரு 8 சீட்டர் வண்டி. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு, ஹோண்டா அக்கார்டு. ஸோ 2008 மாடல், பேப்பர்ஸ் 28 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு, ஏர் பேக்கு எல்லாமே, அலாய் வீல் எல்லாமே வந்துடும். ஸோ ஒரு ப்ரீமியம் டைப் கார் எப்படியோ அப்படி தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2006 மாடல், எஃப்சி அக்டோபர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. ஃபியஸ்டாலே பெட்ரோல் வண்டி. இது வந்து 2006 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. 1,25,000 வருது. டாடா மான்சா 2011 மாடல். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி ஏசி முதற்கொண்டு நல்ல சில்னஸ் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. ஹுண்டாய் வெர்னா 2008 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டு, 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு எல்லாமே அலாய் வீல் முதற்கொண்டு வந்துடும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வருது. ஹுண்டாயில் வந்து சொனாட்டா 2006 மாடல், எஃப்சி 29 வரைக்கும் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஏசி வந்து சில்னஸ் இருக்குது. ஒரு ப்ரீமியம் டைப் காரு, 1,65,000 தான் வருது. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயில் அசன்ட். 2008 மாடல், 28 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே லோ பட்ஜெட் தான். நம்ம பார்க்குறது எல்லாமே 1 to 2க்குள்ளே தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,25,000 வருது. ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது, பேப்பர்ஸ் கரண்ட்டு.
ரெனால்டு ஃப்ளூயன்ஸ் 2011 மாடல். நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. ஏர் பேக் டைப்பு, அலாய் வீலு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,10,000 வருது. நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காருங்க. அருமையான கண்டிஷன் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி. டீசலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜும் கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு லென்த்தியான வண்டியும் கூட பாருங்கள். ஸோ 2,10,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்னென்ன பிராண்ட் இருக்குது, என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த அப்டேட்டில் பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். இன்றைக்கி ஹோண்டா, மாருதி சுசுகி இந்த 2 பிராண்டில் நம்மள்கிட்ட ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்ருக்கிறது ஒரு ப்ரீமியம் டைப் காரு, அதாவது ஹோண்டா அக்கார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டைப் வந்துடும். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர், ஏர் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஏர் பேக் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசி, நல்ல சில்னஸ் இருக்குது. அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வண்டி, ஒரு லென்த்தியான வண்டி கூட. ஸோ பெயிண்ட்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் தான். ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் ஃபஸ்ட் பார்த்துடலாம். நம்ம டயர் வந்து ஒரு 60-70% இருக்குங்க. பாடி லைன் பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். ஸோ எந்த ஒரு பெரிய அடிமானமும், ஒரு டென்ட்டோ ரஸ்ட்டோ பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாடி லைன், நல்ல ஜென்யூனாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் கார் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு அருமையான வண்டி. ஸோ ஃப்ரண்ட்டு கிரில் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. வண்டி பார்க்குறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லக்ஸுரி. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வண்டி, ஸ்டைலிஷ் வண்டி. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். பவர் விண்டோ பாருங்கள், 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக் வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் ஒரு ஏர் பேக் வந்துடுது. ஸோ இந்த சைடு பில்லரில் வந்து 2 ஏர் பேக்கு, இந்த சென்டரில் ஒரு 2, மொத்தம் 6 ஏர் பேக் வந்துடுது. லெதர் சீட்ஸ் பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக் கியர் பேக் சீட்டு. ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக, நல்லா ஒரு 3 பேர் பேக்கில் உட்காரலாம். பாருங்கள், அதில் ஒரு பவுச் கூட இருக்குது பேக்கில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி சென்டர், அதாவது பேக் ஏசி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, 6 ஏர் பேக்கு, ஆட்டோமேட்டிக் கியர், அலாய்ஸ் வீலு, லெதர் சீட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஏசி முதற்கொண்டு நல்ல சில்னஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு 4, 4.5, 3 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட ப்ரைஸு 2.25 லட்சம் தான் வருதுங்க. ரொம்ப பெட்டரான ப்ரைஸு. மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு, இல்லைன்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வண்டி நம்ம பார்த்துடலாம். இப்போ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏ-ஸ்டார், மாருதி சுசுகி ஏ-ஸ்டார். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2012 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. நமக்கு கால்குலேஷன் ஆகிறது 2012 தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட் எஃப்சி உங்களுக்கு 27 தான் வருது. ஸோ 2012 ரெஜிஸ்ட்ரேஷன். டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல 4 புது டயர்ஸு. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்க என்ஜினு, ஆட்டோமேட்டிக் கியர் இது. வண்டியோட பாடி லைன் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் பேனட்லேயும் கொஞ்சம் டாப்லேயும் லைட்டாக பெயிண்டிங் டச்சப் ஒர்க் இருக்குது. அது சும்மா ஒரு 1000 ரூபா 1500 செலவு வரும். அதை நாங்கள் பார்த்து கொடுத்துருவோம். வண்டி பார்த்திங்கன்னா ஓட்டி பழகிறதுக்கோ இல்லாட்டி நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கோ சூப்பரான வண்டிங்க. வண்டி நல்லா ஸ்மால் சைஸ் தான். வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அருமையான வண்டி. ஸோ லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கியர் வாங்கி தான் வண்டி ட்ரைனிங் பழகுவாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க கஸ்டமரு நம்மள்ட்ட. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடும். லெதர் சீட் பாருங்கள், லெதர் சீட்ஸ் அப்படியே சூப்பராக இருக்குது. உள்ள இன்டீரியர் நல்லா ஹாஷமாக இருக்குது. ஸோ இதில் ஒரு டச் ஸ்க்ரீன், ஒரு ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஒன்று போட்டிருக்காங்க. பாருங்கள், ஆட்டோமேட்டிக் கியர் இது பேக் சீட்டுங்க. ஸோ லெதர் சீட்ஸ் தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்டு, ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ 4 டயர் புதுசாக இருக்குது. ஏசி லைன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மைனர் கம்ப்ளைண்ட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸுங்க. இந்த பெயிண்டிங் டச்சப் பண்ணி கொடுத்துருவாங்க. வெறும் 1,65,000 வருதுங்க, ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. பெட்டர் ப்ரைஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டிபிளேட்டட் யூஸ்டு கார்ஸ். இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேட்ச் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு 6 வண்டி எடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இந்த 6 வண்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வண்டி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தான் வந்துச்சு. அந்த ஸ்கோடா ஃபேபியா ஒன்று, இந்த ஏ ஸ்டார் ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த 2 வண்டி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தான் வந்துச்சு. ஸோ இது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி என்னென்ன பிராண்டில் இருக்குன்றதையும் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி, 3 சிலிண்டர் என்ஜினு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து நல்லாயிருக்கும், 20 வரைக்கும் கொடுக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி செவர்லெட் ஸ்பார்க்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி, 2010. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நமக்கு போட்டு கொடுத்து, எல்பிஜி அண்ட் பெட்ரோல். இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷத்துக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. 1,35,000 வருது. ஸோ வண்டி நல்லா சிங்கிள் ஓனர் வண்டி, நல்லா அருமையான கண்டிஷனில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i10 2008 மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி வந்து 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். டயர் பாயிண்ட் முதற்கொண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது. ஸோ i10 வந்து நல்ல மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்க வண்டி தான். ஸோ நம்மள்ட்ட ஏற்கனவே 2-3 வண்டி இருந்துச்சு, எல்லாமே சோல்ட் அவுட்டு. இந்த வண்டி இருக்குது இப்போ. ஸோ இந்த வண்டியோட இப்போ காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருதுங்க. 2008 மாடலு, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி. ஸோ அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது ஃபியட் புண்டோ டீசல் வண்டி, மல்டி ஜெட் என்ஜின் வந்துடும். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக 20 கொடுக்கும். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸு 5 வருஷத்துக்கு போட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,45,000 கேட்குறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 1,45,000 கேட்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஸ்டார். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியர், 2010-12 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. 2012 ஃபஸ்ட்டு எஃப்சி உங்களுக்கு 27 தான் வரும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கியர், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, லெதர் சீட்டு, ஆண்ட்ராய்ட் செட்டு எல்லாமே இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக்லாம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எடுத்து அனுப்புவாங்க. இப்போ நம்ம எல்லா வண்டியும் பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வீடியோவில் காமிக்க முடியறதில்ல. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1,65,000 ஆட்டோமேட்டிக் கியருங்க. ஓட்டி பழகிறதுக்கும் ஃபேமிலி யூஸ்க்கும் சூப்பர் வண்டி. அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது ஜென் எஸ்டிலோ. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2008 மாடலு, உங்களுக்கு 1,35,000 வருது. 5 வருஷம் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல், பியூர் பெட்ரோல் வண்டி, 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. பாடி லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த 6 வண்டியும். ஸோ அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குன்றது மேலாப்பில் பார்த்துடலாம் வாங்க. ஃபோர்டு ஃபியஸ்டா டீசல் வண்டிங்க. இந்த வண்டி 2006 மாடல், எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸு 1,25,000 வருது. டாடா ஸ்மோ கிராண்டு, ஒரு 8 சீட்டர் வண்டி, டீசலு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே போட்டு கொடுக்குறதா இருந்தால் சார்ஜஸ் பண்ணுவாங்க, 20,000 செலவாகும். ஸோ இருக்கிற கண்டிஷனுக்கு வண்டி எடுக்கிறது 1,40,000 எடுத்துக்கலாங்க. 1,40,000 ஒரு 8 சீட்டர் வண்டி. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு, ஹோண்டா அக்கார்டு. ஸோ 2008 மாடல், பேப்பர்ஸ் 28 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு, ஏர் பேக்கு எல்லாமே, அலாய் வீல் எல்லாமே வந்துடும். ஸோ ஒரு ப்ரீமியம் டைப் கார் எப்படியோ அப்படியே தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2006 மாடல், எஃப்சி அக்டோபர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. ஃபியஸ்டாலே பெட்ரோல் வண்டி. இது வந்து 2006 மாடல். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. 1,20,25,000 வருது. டாடா மான்சா 2011 மாடல். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி ஏசி முதற்கொண்டு நல்ல சில்னஸ் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. ஹுண்டாய் வெர்னா 2008 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டு, 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு எல்லாமே அலாய் வீல் முதற்கொண்டு வந்துடும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வருது. ஹுண்டாயில் வந்து சொனாட்டா 2006 மாடல், எஃப்சி 29 வரைக்கும் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஏசி வந்து சில்னஸ் இருக்குது. ஒரு ப்ரீமியம் டைப் காரு, 1,65,000 தான் வருது. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயில் அசன்ட். 2008 மாடல், 28 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே லோ பட்ஜெட் தான். நம்ம பார்க்குறது எல்லாமே 1 to 2 தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,25,000 வருது. ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது, பேப்பர்ஸ் கரண்ட்டு.
ரெனால்டு ஃப்ளூயன்ஸ் 2011 மாடல். நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. ஏர் பேக் டைப்பு, அலாய் வீலு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,10,000 வருது. நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காருங்க. அருமையான கண்டிஷன் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி. டீசலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜும் கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு லென்த்தியான வண்டியும் கூட பாருங்கள். ஸோ 2,10,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்னென்ன பிராண்ட் இருக்குது, என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த அப்டேட்டில் பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.